பிரபு சாருக்கும் தெரியும். அதாவது எப்படி ஒர்க் பண்ண ரொம்ப எல்லா ஒர்க்கும் பண்ணுவேன் சார். செட் அசிஸ்டண்டாவும் ஒர்க் பண்ணுவேன். ஒர்க் பண்ணேன்னா வெறும் கேமரா மட்டும் ஸ்டில் ஃபோட்டோ மட்டும் பண்ண மாட்டேன். ஆர்டிஸ்ட்டை போய் கூப்பிட்டு வர சொன்னா போயிட்டு கூப்பிட்டு வருவேன். அந்த பொருள் தூக்கி வைக்க வைப்பேன். ட்ராலி தானே தள்ளிட்டு இருப்பேன். ஸோ நமக்கு என்னென்னா அவர் அதை தான் நமக்கு பிடிக்கிற மாதிரி பிடிக்கணும்னா நான் எனக்கு ஆசைப்பட்டு தான் அதில் வேலை பார்த்தேன். பட் அவங்க வந்து இவ்வளோ வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்சி அது மாதிரி என் வேலையும் கரெக்டாக வேலை பார்த்துட்டு இருப்பேன். அதுதான் முக்கியம். அப்படி தான் பழக்கம். ஃபஸ்ட்டு கிங் ஒர்க் பண்ணோம். முடிஞ்சோடனே கொஞ்சம் கேப் விழுந்துச்சு. விழுந்தோடனே அப்புறம் கொக்கின்னு ஒரு படம் பண்ணுறாரு. படம் பண்ணும்போது நான் வந்து February 14 நான் பெங்களூரில் ஷூட் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். பரத் சார் படம் பண்ணிட்டு திடீர்னு கால் பண்ணார். எங்கடா இருக்கேன்? இந்த மாதிரி பெங்களூரில் இருக்கேன் சார் சொன்னேன். சொன்னேன்னா என்ன சொன்னேன், சரி நாளைக்கு நாள் கழிச்சு ஃப்ரீயாக இருந்தால் ஒரு நாள் வந்துட்டு போறியா அப்படின்றாரு. சரிங்க சார் வந்துடுறேன் அப்படின்னு வந்து பார்த்தேன் கரண் சார் ஹீரோ. சரி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணும் படம் பண்ணுமான்னாரு. சரிங்க சார் அப்படின்னா. சரிங்க சார்னா நான் ஃபோட்டோகிராஃபர் நினச்சிட்டு இருக்கேன். இது இல்லைடா நீ என்ன எதுக்காக சொல்கிறேன்னு தெரியுதா அப்படின்னாரு. நீ தான் கேமரா பண்ணு. ஐயோ சார் அப்படின்னு எனக்கே பயமாயிடுச்சு. இல்லை சார் எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க சார், நான் யோசிக்கிறேன் சார். ஏன்னா ஃபோட்டோகிராஃபர்னு சொன்னால் இதுனா பண்ணுவேன். கேமரா ஒன்றும் நிறைய கற்றுக்கிற வேண்டியது விஷயம் சார். அதில் கற்றுக்கிட்டு வரலாம் அப்படின்னு. நான் பார்த்துக்கிட்டேன் வாடா அப்படின்னாரு. சரி சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார்ன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 2 நாள் டைம் எடுத்துகிட்டு யோசித்து பார்த்தேன். இதெல்லாம் கற்றுக்கிட்டு போனால் தான் நம்ம அதான் சொன்னேன்ல சார், நான் எந்த வேலையும் பார்க்க போனால் அது கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கும் கற்றுக்கிட்டு போனால் ஈஸியாக இருக்கும். நான் ஸ்பாட்டில் போய் அசிங்கமாக தெரியாமல் போயிடுச்சு நம்மளால வேஸ்டேஜ் ஆகும். அது அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு எண்ணமே தோணுச்சு கேமராமேன் ஆகணும்னு சொல்லிட்டு. கொக்கி பண்ணலை சார், நான் வேணா என் அண்ணன் பண்ணுறாரு. அப்போ தான் கன்சிடர் பண்ணார் உதயகுமார் சார் பண்ணார் அண்ணன். ஜீவன் கேமராமேன் ஆகிட்டார். ஆமாம் ஆகிட்டார். சொன்னேன்னா அப்போ சரி அவர் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன் பண்ணார். அது பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் 2-3 ஷெடியூல் கொஞ்சம் தள்ளிடுச்சு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இதே கொஞ்சம் தள்ளுதுன்னு அப்புறமா ஒரு சாங் மட்டும் பேலன்ஸ் இருக்குன்னு அவர் வேறு படத்துக்கு போயிட்டார். அப்போ தான் கேட்டார் அப்போ எனக்கு ஒரு சின்ன தைரியம் வந்துருச்சு. அந்த சாங் அவர் வேறு யார் சார் வர்றதுங்க யாரும் கிளாஷ் போகிறாங்க அப்படின்னு சொன்னேன். சார் அந்த சாங் என்ன நான் பண்ணுவா சார்ன்னு கேட்டேன். ஓகே நீ தான் இருக்கே, நீ எதுவும் படமே பண்ண சொன்னேன், நீ சாங் பண்ண வேணாம் தான் சொல்ல போகிறேன் பண்ணிடு அப்படின்றாரு. அண்ணன்ட்டு கேட்டார் இந்த மாதிரி ஜீவன் தம்பி வச்சு பண்ணிக்கிறேன்னு. தாராளம் பண்ணிங்க சார், சந்தோஷம் சார் அப்படின்னு. அப்போ தான் போனேன்னு ஃபஸ்ட்டு ஃபால்ஸு சார், சாலக்குடி ஃபால்ஸ் தான் ஃபஸ்ட்டு சாங்கு. அப்போ நல்லா அப்போ நெகட்டிவ் சார், நெகட்டிவ் போட்டு 8R லென்ஸை போட்டு பயங்கர வெயிட்டு சார். அப்படியே தூக்கி கொடுத்தாரு. இதுதான் அவனுடைய பொக்கிஷம் தூக்கி கொடுத்தாரு. இன்னும் சொல்ல இந்த கும்கி 2 பண்ணும்போது ஞாபக காசுக்கு மாதிரி அவன்கிட்ட கையில் கொடுத்து கேமராவை பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ தான் சந்தோஷமாக இருக்கட்டும். உன்னோட நீ பண்ண படங்களாம் உன்னை பற்றி பேசுகிற ப்ரொடியூசராக இருக்கட்டும் ஆர்டிஸ்டாக இருக்கும் நல்லபடியாக பேசுகிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். எல்லாம் உங்கள்கிட்ட உங்கள் மூலியமாக தானே சார். அது இன்றைக்கி எப்பயும் மறக்க மாட்டேன் சார்.